அரவாணி அவர்கள் எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். தமிழகத்தில் எங்களை திருநங்கை என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லி. திரு என்றால் ஆண், நங்கை என்றால் பெண். திருப்பி எங்களை நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டார் இங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாண்டிச்சேரியில் எங்களை அரவாணியாகத்தான் அழைப்பார்கள். எங்களுக்கு ரெண்டும் கெட்டான் பிழைப்பு வேணாம், நான் தனி ஜாதி என்று சொல்லி இந்த அரவாணி என்று பெயர் வேண்டும் என்று கேட்டமைக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் அவர்களுக்காக. இது வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு தான். நான் உரை எழுதும் போதே நினைச்சிருப்பீங்க இது ஏதோ உணர்வுகளுக்கு தூண்டிலிடும் மாநாடு என்று சொல்லி. நான் சொன்னேன் மாநாட்டுக்குழு தலைவரிடம், 10 ஆண்டுகளாக நீதித்துறையிலிருந்து நாம் வரவழைத்து விட்டோம். இனிமேல் நீதித்துறையிலிருந்து யாரும் வரமாட்டார்கள். நாம் தான் சீஃப் கெஸ்ட். நம்ம மாநாட்டில் நம்ம மட்டுமே இங்க சிறப்பு விருந்தினர். நாம் கூடுவோம், இந்த சமுதாயத்தை திருத்துவோம், நாம் இந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். வரலாற்று சிறப்புமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் காவல்துறை சார்ந்த எல்லாத்தையுமே சார மாட்டேன். இங்க இருக்க எஸ்பி அருமையான மனிதன். மாநாட்டுக்குழு தலைவரை கேளுங்க. நம்ம மாநாடு பரமக்குடியில் நடந்தால் சிறப்பாக நடக்காதுன்னு சொல்லி இவர்கிட்ட உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணார். உங்க கூட்டம் எனக்கு தெரியுங்க, தயவு செய்து ராமநாதபுரத்துக்கு மாத்துங்கன்னு சொல்லி இவர்கிட்ட நட்பு அடிப்படையில் இன்றைக்கு மாற்றி கொடுத்து இந்த டிஎஸ்பி 50 பேர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய உதவி செய்தவர்களையும் நாங்கள் மதிப்போம், நன்றி கடனோடு பார்ப்போம். அதில் மாற்றமே கிடையாது. காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி, ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கு. அதே நேரம் இங்க இருக்க கலெக்டர் சில வேலையும் செய்வார், அதையும் நமக்கு தெரியும். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு, இந்த மாநாட்டில் 6:55க்கு ஒரு செய்தி வெளியிடுவேன் என்று சொல்லியிருந்தேன். இதற்கு 6:55 சில பேர் என்ன வெளியிட போறீங்க கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த மாநாட்டில் முதலாக 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய சரித்திரமாக தொகுதி செயலாளர்களை முதலில் இங்கே அறிவிக்கப் போகின்றேன். முதலில் 11 பேரை தொகுதி செயலாளர் இங்கே அறிவிக்கின்றேன். முதல் தொகுதி செயலாளராக ராஜபாளையம் தொகுதியை பார்க்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாராயணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். விருதுநகர் மாவட்ட தலைமை அமைப்பாளர் நாராயணன் அவர்கள் முதல் தொகுதி செயலாளராக இந்த இயக்கத்தில் பணியாற்றுகின்றார். மிகப்பெரிய வாழ்த்துக்களை அவருக்கு தயவு செய்து கொடுங்கள். அடுத்தபடியாக, ஏனென்றால் இந்த மண்ணில் நடத்தி திருப்பி ஒரே ஆளுக்கு சொல்லக்கூடாது பாத்தீங்களா, பரமக்குடி தொகுதி செயலாளராக மாநாட்டுக்குழு தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட தலைமை அமைப்பாளர் செந்தில் செல்வானந்த் அவர்களை இங்கே அறிவிக்கின்றேன். ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியின் செயலாளராக ஈரோடு கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் வீரா அவர்களை தொகுதி செயலாளராக அறிவிக்கின்றேன். சென்னை அண்ணாநகர் மேற்கு தொகுதியின் தொகுதி செயலாளராக கல்பனா அவர்களை அறிவிக்கின்றேன். மதுரை உசிலம்பட்டி தொகுதியின் தொகுதி செயலாளராக விளையாட்டுத்துறையின் மாநில அமைப்பாளர் செந்தில்குமார் அவர்களை தொகுதி செயலாளராக அறிவிக்கின்றேன். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியின் தொகுதி செயலாளராக ராஜபாண்டி அவர்களை மேடைக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். சென்னையிலிருந்து அம்பத்தூர் தொகுதி செயலாளராக இந்தியன் அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகின்றேன். இந்தியன். தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியின் தொகுதி செயலாளராக பசுமை புரட்சி திட்டத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சரவணன் அவர்களை இங்கே தொகுதி செயலாளராக அறிவிக்கின்றேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தொகுதி செயலாளராக மேற்கு மாவட்ட அமைப்பாளர் ரிஸ்வான் அவர்களை இங்கே அறிவிக்கின்றேன். சென்னை மாவட்டம் மதுரவாயல் தொகுதி செயலாளராக வழக்கறிஞரும் சென்னை மாவட்ட தலைமை அமைப்பாளருமான அசோக்குமார் அவர்களை அறிவிக்கின்றேன். நீலகிரி மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய கூடலூர் பகுதியின் மாவட்ட அமைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய பண்பாளர் செல்வம் அவர்களை அந்த தொகுதி செயலாளராக அறிவிக்கின்றேன். கடைசியாக
எப்படி செந்தில் செல்வானந்த் ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி ராமநாதபுரத்தில் தொகுதி செயலாளராக அசன் அலியார் அவர்களை, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அசன் அலியார் அவர்களை இங்கே அறிமுகம் செய்வதில், ஏன்னா ராமநாதபுரம் மட்டும்தான் 2 கொடுத்திருக்கோம், மாநாட்டு குழு என்பதால் 2 கொடுத்திருக்கோம். 12 தொகுதி செயலாளர்களை அறிவித்த இடம் வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் மாவட்ட மனித உரிமை கழகம் நடத்திய இந்த மாநாடு. வரலாற்றில் இடம் பெறுவோமா மாட்டோமா? வரலாற்றில் இடம் பெறுவோமா மாட்டோமா? பத்தாதே பத்தாதே பத்தாது பத்தாது, இவ்வளவுதானா? பெரிய சமுதாயம் சார், பத்தவே பத்தாது. கைதட்டல் எடுத்து இந்த தொகுதி செயலாளர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்நேரம் மனசுல ஓடி இருக்கும், லியாகத்தனன் ஓடி இருக்கும், சூர்யானனுக்கு ஓடி இருக்கும், கட்சியை அறிவிக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அறிவிப்போம். சில விஷயத்தை செய்து தரவில்லை என்றால் இந்த அமைப்பை கட்சியாக மாற்றுவோம். அதில் மாற்றமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அரசாங்க உத்தியோகத்தில் நான் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். கெசட் ஆபீசர் உட்கார்ந்து இருக்கேன். நானே தைரியமாக ரோட்டுக்கு வந்து போராடும் பொழுது ஏன் நீங்கள் வரக்கூடாதா? இந்த இயக்கத்தை சார்ந்த வரக்கூடாதா? நாம் உருவாக்கும் இந்த அமைப்பை நல்ல அரசியல்வாதியை உருவாக்குவோம், இல்லை என்றால் நாமே நல்ல அரசியல்வாதிகளை மாறுவோம் என்று மிகப்பெரிய சூழலை இங்கே உருவாக்குகின்றேன். நினைக்கலாம், எத்தனையோ கட்சியிலிருந்து வந்திருக்கோம், எத்தனையோ கட்சியிலிருந்து இங்க உட்கார்ந்து இருக்கோம், எத்தனையோ நம்ம செயல்பாடுகள் இருந்து வந்திருக்கோம். இந்த இயக்கம் ஒரு பொதுவான இயக்கம் என்று சொல்லிதான் வந்திருக்கிறோம் என்று நினைக்கலாம். நல்லது செய்யும் பொழுது சில விஷயத்தை கையில் எடுத்துத்தான் ஆக வேண்டும். நல்லது செய்யும் பொழுது சில விஷயத்தை விட்டுக் கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு 12 தொகுதி செயலாளர்களை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநாட்டில் அறிவிக்கும் பெருமை எனக்கு கொடுத்த மாநாட்டு குழுவிற்கும் சரி, மாநாட்டு அமைப்பாளருக்கும் சரி, மீண்டும் ஒரு முறை கைதட்டல் கொடுத்து இந்த தொகுதி செயலாளரை சிறப்பாக செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதி செயலாளருக்கு என்ன வேலை என்று நீங்கள் கேட்கலாம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பு பிரச்சனைகளும் பார்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய பொறுப்பு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அவர்கள் பொறுப்பு. அந்த தொகுதியில் நல்லது யார் செய்கிறார் என்று அடையாளம் காட்ட வேண்டியது அவர்கள் பொறுப்பு. அப்படி செய்து கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க நமக்கு மிக பெரிய தெம்பு கொடுத்த இடம் இந்த ராமநாதபுரம் மண். இன்னும் சொல்ல போனா பாத்துக்குங்க, சென்னையில போய் பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. சென்னையில பெரிய ஆள் பூரா யார் தெரியுமா உங்களுக்கு? திருச்சியில இருந்து இங்கிட்டு இருப்போம், சவுத் பெல்ட்ல இருப்போம். பாத்தீங்கன்னா அவன் தான் அங்க போய் குடியேறி பெரிய ஆள் ஆயிட்டான், நிறைய சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். இன்னைக்கு சிவா அண்ணனையும் கேளுங்க, சரவணன் வரையும் கேளுங்க, இந்த ஏதோ ஒரு மண்ணை சார்ந்தவர்கள் இங்கே போய் பெரிய ஆள். ஆனா சென்னையில் இருப்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், சென்னையில் பரம்பரை வாசியால் பொருளாதாரத்தில் பின்னோக்கி கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட பொருளாதாரம் நம் அமைப்பு, எப்பேற்பட்ட செயல்பாடு உள்ளது நம் அமைப்பு. இன்னைக்கு மக்கள் நினைக்கின்றான், நல்லவர்கள், சமுதாய பிரச்சனை எடுப்பவர்கள், இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுப்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டு காலம் நாம் சட்டத்துறையை வைத்துக் கொண்டுதான் விளையாடி வந்தோம். 10 ஆண்டு காலம் சட்டத்துறையை வைத்து விளையாடி வந்தோம். பெட்டிஷன் கொடுப்போம், அதிகாரி. போன வாரம் பார்த்தீங்கன்னா மதுரை கார்பரேஷன் கமிஷனர் போயிருந்தேன். நம்ம வடக்கு மண்டல அமைப்பாளரை கார்பரேஷன் கமிஷனர் சொன்னாரு, உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? மனித உரிமை கழகம் சொன்னதுக்காக. மனித உரிமை கழகம்னு சொன்னதுக்காக. சொன்னோனே மதுரை மாவட்ட நிர்வாகி எல்லாத்தையும் வர சொன்னேன். ஒரு 300 பேர் இருப்பாங்க. கமிஷனர்கிட்ட போனேன். போய், சார் நாங்க இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வேர்டை பயன்படுத்தலாம்னு அரசாணை வாங்கியிருக்கோம், பயன்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு அரசாணையை கொடுங்கன்னு சொன்னேன். நான் அரசாணையை கொடுத்து விட்டேன். அவர் பயன்படுத்தக்கூடாது அரசாணை கொடுக்கணும்ல? இல்லங்க, ஒரு பேப்பர்ல படிச்சேங்கிறாரு. அவர் ஐஏஎஸ் ஆபீசர் சார். இன்னைக்கு மதுரை கார்பரேஷன் கமிஷனர் நடராஜன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். பேப்பர்ல படித்த விஷயத்தை பொதுமக்களிடம் சேர்ப்பவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா? இப்படி தரங்கட்ட அதிகாரிகளும் இங்க இருக்கிறார்கள். அப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி விசிட்டிங் கார்டை வச்சு அதிகாரிகளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. நான் உடனே நாங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லுவோம் நினைச்சிட்டாரு அவர். அவர் என்ன நினைச்சாரு? நாங்கெல்லாம் நல்லவங்க, அதிகாரிகளாம் மிரட்ட மாட்டோங்க, நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவோம் நினைச்சாரு. நான் சொன்னேன், மிரட்டுவோம். ஏன் மிரட்ட மாட்டோம்? எங்க பக்கம் நியாயம் இருக்கப்ப எதுக்கு நான் மிரட்ட மாட்டோம்? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா மதுரை மாநகராட்சி? மிரட்டுவோம், அதில் மாற்றம் கிடையாது. எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கவில்லை என்றால் மிரட்டுவோம்.
அது ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அதிகாரிகள் இருந்தாலும் சரி, கட்டாயம் மிரட்டுவோம். இப்படி மிரட்டியே பல சாதனை செய்ததுதான் இந்த இயக்கம். யாராவது ஒரு ஆள் பயன்படாதவர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க சொல்லுங்க. சார் இத்தனை லட்சம் செலவழிச்சு இந்த போஸ்டிங் வந்தேன்னு சொல்லுங்க. 10 வருஷத்துல யாராவது ஒரு பிரச்சனை செய்து கொடுத்து மக்களிடம் நல்ல பேர் வாங்கி சொல்லிதான் இன்றைக்கு இந்த இயக்கம் 50 லட்சம் பேர் உள்ள இயக்கமாக மாறியுள்ளதை தவிர நாம் கட்சி ஆரம்பித்து எவன் பணத்தை வைத்து இந்த இயக்கத்தை வளர்க்கவில்லை. ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. இன்றைக்கு வேலூரில் நான் சரவணன் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சார் படம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவோம் கொண்டு வாங்க சார் சொல்லி. வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்ல ஒரு பொம்பளை சின்ன பிள்ளையோட நின்னுட்டு இருந்தாங்க, 3 பொம்பளை பிள்ளையோட. அவங்க கணவர் லாரி டிரைவர். லாரி ஓட்டி போனப்ப ஆந்திரால நக்சலைட் கடத்திட்டு போயிட்டான். 7 மாசம் ஆச்சு சார். 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை, இத்தினூண்டு பிள்ளை. கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாச்சு. எல்லா